மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு. ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு பயம் என்பது அதிகமாக இருக்குது. அது இருக்கவே கூடாது. மெயினாக ஆன்மீக பயிற்சி, பரம்பொருள் யோகமோ, குண்டலினி யோகமோ, சித்த வித்தையோ, கிரியா யோகமோ, வாசி யோகமோ, எந்த விதமான யோக பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது பயம் வரும். ஐயோ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு எதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நான் சமாதி ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நான் எங்கேயோ போய் சிக்கிட்டேன்னா நான் எப்படி வந்து வெளியே வர்றது. இந்த பயம் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல ஆன்மீகவாதிக்கு இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பயப்படுறீங்கன்னா தயவு செய்து எந்த விதமான பயிற்சியும் பண்ணாதீங்க. பொதுவாகவே ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் அப்படின்றதுக்கு அடையாளமே என்னன்னா 2 விஷயம் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒன்று தெளிவு, இன்னொன்று துணிவு. தெளிவும் துணிவும் மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஞானம் அடைந்ததற்கான அடையாளமே தவிர, தெளிவும் துணிவும் இல்லை என்றால் நீங்கள் ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் போயிட்டீங்கன்றதுக்கு அடையாளமே கிடையாது. அப்பப்போ பயம் வந்தால் கூட கான்ஃபிடென்ஸில், இறை நம்பிக்கையில், குரு விசுவாசத்தில் அதை ரீப்ளேஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணணும். பல பேருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது அப்படின்னா, இப்போ ஒரு பயிற்சி பண்ணுறேன், பயிற்சி பண்ண நான் சமாதி ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, சமாதி அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியுமா, அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நம்மளால் உடனே போக முடியுமா, அதை நான் நெகட்டிவாக சொல்லலை. இந்த புரிதலோடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இல்லைங்க நான் தப்பாக பண்ணி ஏதாவது இழுத்துக்குச்சுன்னா என்ன பண்ணுறது. அது எப்பேற்பட்ட ஆன்மீக பயிற்சியை நீங்கள் செய்தாலும் இறை நம்பிக்கையுடன் அவர் என்னை பார்த்துப்பாரு, என் குரு என்னை கவனிக்கிறார், அவர் சூட்சம ரீதியாக என்னை பாதுகாப்பார்ன்ற நம்பிக்கை உங்களுக்குள் எப்போது வருகிறதோ அப்போது மட்டும்தான் அவர்களுக்கு உங்களுக்கு உதவுவாங்களே தவிர, நம்பிக்கை இல்லாமல் பயணம் பண்ணிங்கன்னா எந்த குருமார்களும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். குருமார்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருளாளர்களுக்கும் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா நம்பிக்கை இல்லாத தன்மை. அதுக்காக அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல வரல, தூரத்தில் இருந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அம்மன் படம் பார்த்துருக்கீங்களா, நீயா எப்போ பொட்டு எடுத்து வச்சு என்ன வாமான்னு கூப்பிடுறியா அப்போ தான் நான் வரும், அது வரைக்கும் வரமாட்டேன்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. அது படத்துக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் குருமார்களுக்கும் தெய்வங்களுக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் பிடிக்காது. அப்போ நமக்கு ஒரு பயம் வருதுன்னா அதை இறைவன் பார்த்துப்பாரு, குரு நம்மளை கண்டிப்பாக சேவ் பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த பேரதிசயத்தை உங்களுக்காக அவங்க செய்வாங்க. நீங்கள் அருள் செய்கிறவங்ககிட்டே இவன் நம்மளை காப்பாற்றிடுவானா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நம்மளை சேவ் பண்ணிடுவானா, இது சரியா தப்பா, இதே சிந்தனையில் இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு, குரு என்பவர் உடல் மூலமாக அருள் செய்பவர் அல்ல. குரு என்பவர் யாருன்னா தன் உடலை இறைவன் செய்வதற்காக அர்ப்பணித்தவர்னு அர்த்தம். அப்போ ஒரு குரு என்பவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா நீங்கள் குருவை 100% நம்பி குரு விசுவாசத்துடன் இருக்கும்போது குருவினுடைய உடலை பயன்படுத்தி, குருவினுடைய உருவத்தை பயன்படுத்தி இறைவனே உங்களுக்கு அருள் செய்வார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, கனவுல வந்தீங்க, தீட்சை கொடுத்தீங்க, டக்குன்னு முழிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக இருந்தது அப்படின்றீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, கனவுல வந்தீங்க, ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணீங்க, உனக்கு சரியாயிடும் போனீங்க, அடுத்த நாள் பார்த்தா எனக்கு அந்த பிரச்சனையே சரியாயிடுச்சு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி கேன்சர் ப்ராப்ளம் இருந்தது, உங்களவே வேண்டி உருக்கத்தோடு வேண்டிகிட்டு இருந்தேன், கனவுல வந்தீங்க, என்னோட பெட்ரூம் பக்கத்தில் மேலே ஒரு சாமி ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ கிட்ட நின்றுட்டு இவர் பார்த்துப்பார், இனிமேல் நீ கவலைப்படாதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி எனக்கு கேன்சர் க்யூர் ஆயிடுச்சு. இப்படி நிறைய பேர் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டுறீங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ நீங்கள் நான் என்ன நினச்சக்கூடாதுன்னா, நான் தான் இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னு நான் நினைக்கக்கூடாது, நான் பெரிய முட்டாள். இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உண்மையாக இருந்த காரணத்தினால் நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்களோ என் உடலை, என் உருவத்தை பயன்படுத்தி இறைவன் எனது ரூபமாக உங்களுக்கு அருள் செய்கிறார். அப்போ அந்த நம்பிக்கைக்கு தான் பவர். நீங்கள் நம்பாமல் செயல்பட்டீங்கன்னா எதுவுமே வாழ்க்கையில் செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடிப்படை புரிதலே என்னென்னா, ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு சந்தேகப்படுற புத்தி, உங்கள் புருஷனை சந்தேகப்படலாம், பொண்டாட்டியை சந்தேகப்படலாம், குழந்தைங்களை சந்தேகப்படலாம். 2 வழி தான். ஒன்று முழுசாக நம்பி இந்த பக்கம் வந்துடணும், இல்லாட்டினா நம்பிக்கை இல்லைன்னு போயிடணும், வரவே கூடாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இவர் சரியானவரா, இவர் நம்மளை பாதுகாப்பாரா, இவர் நம்மளை நம்பிக்கையாக சேவ் பண்ணுவாரா மாட்டாரா, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, அருள் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாரா. நீங்கள் முதல்ல கடலை எப்படி ஸ்பூனை வச்சு அளக்க முடியும்? அவர் உண்மையான குருதானான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு அவ்வளோ அறிவு இருக்கணும்.
நீங்கள் சராசரி அறிவை வைத்து நீங்கள் எப்படி ஒரு குருமார்களை நீங்கள் அளவெடுக்க முடியும், கணக்கெடுக்க முடியும்? குரு என்பவர் யார் அப்படின்னா, முழுதுமாக தன்னை இறைவனிடம் அர்ப்பணித்தவர், சரணாகதி செய்தவர். அவருடைய வெளி செயல்களை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆனால் அவங்களோட ட்ரிக்ஸே அப்படி தான் இருக்கும். நான் எல்லா குருமார்களையும் நான் மீன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அண்டர்ப்ளே பண்ணுவாங்க, ரொம்ப நடிப்பாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, மனித நிலையிலேயே இருப்பாங்க. ஆனால் ஏமாந்து விடாதீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க இந்த உலகத்தோடு உலகமாக மனிதரோடு மனிதனாக இருந்தால் தான் அவங்க செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் பெரிய லெவலில் செய்ய முடியும். எப்போ உங்களை விட்டு ரொம்ப அப்பாற்பட்ட நிலைக்கு போயிட்டாங்களோ அப்போ அது வேறு நிலைக்கு போயிடுறாங்க, ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு போயிடுறாங்க. ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு போகும்போது இங்கே செய்ய வேண்டும் என்கின்ற வேலைகளை இந்த உடல் மூலமாக செய்ய முடியாது. அந்த காரணத்துக்காகவும் அண்டர்ப்ளே பண்ணுவாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, எவன் இதில் நம்மளை முழுதுமாக நம்புகிறான், நம்ம என்ன செயல்கள் செய்தாலும் அவனுக்கு முழு நம்பிக்கை நம்ம மேலே இருக்கா. சரணாகதின்னு ஒருத்தன் வாய்கிலேயே பேசுகிறான், உண்மையாகவே அவன் சரணாகதி நிலையில் இருக்கிறானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக பல செயல்களை செய்வார்கள். அது வெளியே மெஜிஷியன் பார்த்துருக்கீங்களா, இங்கே ஒரு பொருளை காமிச்சிட்டு இருப்பான், ஆனால் இங்கே வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இங்கே தெரியாது. அப்போ ஒரு குருமார்கள் என்பவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணம் தெரியாமல் அந்த அண்டர்பிளேல மாட்டிக்கிட்டு நாம் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். அது அப்படித்தான் விளையாடும். இறை அப்படித்தான் இருக்கும். உங்கள் மனித அறிவுக்கு அப்பப்போ டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி உங்கள் புருஷன் உங்கள் மேலே லவ்வோடு இருக்கிறாரான்னு டெய்லி டெஸ்ட் வைக்கிறீங்க. நீங்கள் எப்படி உங்களோட பொண்டாட்டி உங்கள் மேலே லவ்வோடு இருக்காங்களா இல்லையான்றக்க அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறீங்க. அந்த லவ் இன்னும் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? அதுபோல தான் இவன் நம்ம மேலே நம்பிக்கையோடு இருக்கானா இல்லையான்னு சொல்லி அது கவனித்து கொண்டே இருக்கும். நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்கள் என்றால் லாஸு அவங்களுக்கு இல்லை, லாஸ் உங்களுக்கு தான். அப்போது இந்த பயம்லாம் ஏன் வருதுன்னா, இந்த நம்பிக்கை இழப்பதன் காரணமாகத்தான் வருகிறது, புரிந்து கொள்ளுங்கள். எப்போது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களோ அப்போ உங்களால் அடுத்த கட்டம் பயணம் செய்யவே முடியாது. அப்போ அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறது தான் கேமே. தைரியமாக எப்படி இருக்க முடியுதுன்னா, அசைக்க முடியாத தைரியம் எனக்கு எதாக இருந்தாலும் ஏன் வருது அப்படின்னா, அவர் பார்த்து கொள்வார், அவர் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் வச்சிருப்பாருன்னு சொல்லி நான் நம்புறதுனால அந்த அதிசயங்கள் எனக்கு நடக்கிறது. குரு விசுவாசம், குரு தன்மை, குருவை நம்புதல் தான் உங்களுக்கு அந்த பயத்தை விலக்குமே தவிர, அந்த இருளை நீக்குமே தவிர, இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், இறைவன் மேலே உங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய பரிபூர்ணமான அந்த தன்மை தான் அந்த பயத்தை நீக்குமே தவிர, மற்றபடி நான் கான்ஃபிடென்ட்டாக என்னால் அதை கடந்துக்க முடியும், தன்னம்பிக்கை பாராட்டுறேன். ஆனால் சில நேரத்தில் உங்களாலே முடியாத சூழ்நிலை வரும். அப்போ யாருக்கிட்ட போய் நிற்பீங்க? அப்போ எப்போ நீங்கள் முழுமையான ஒரு மனிதன் ஆகிறீங்கன்னா, நான் இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த தன்னம்பிக்கையோட இறை நம்பிக்கையும் இருக்கிறது. குரு சாட்சாத் பரபிரம்மா, குரு என்பவர் சாட்சாத் பரபிரம்மம் தான். அப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்கும்போது அந்த பயம் காணாமல் போய்விடுகிறது. செத்தாலும் பரவாயில்லன்ற கான்ஃபிடென்ஸுக்கு போயிடணும். நீங்கள் அது உச்சகட்ட ஞானத்தில் சொல்கிறேன். எப்போ என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன், அந்த தன்மைக்கு போயிட்டீங்கன்னா அவர்கள் நிச்சயமாக கை கொடுத்து தூக்கி விட்டு விடுவார்கள். நான் இன்னும் வாழணும் 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 வாழணுன்ற ஆசை இருக்கிறது தப்பு இல்லை. பட் வாழணுன்ற ஆசை சர்வைவல் மோடுக்கு போய் அதுவே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாக போயிடுச்சுன்னா நிம்மதியை இழந்து விடுவீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆன்மீக சாதகம் பண்ணுறவங்க அடுத்த கட்டம் தைரியமாக போகணுன்னா அதற்கு முழுமுதற் நோக்கம், முழுமுதற் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த நம்பிக்கை, அந்த குரு நம்பிக்கை அல்லது இறை நம்பிக்கை அல்லது இறை விசுவாசம் அல்லது குரு விசுவாசம். அந்த குருவை நம்ம எங்கேருந்து அந்த அந்த எசன்ஸ் நமக்கு கிடைச்சதோ அந்த எசன்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கறது. அந்த எசன்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்தா தான் நீங்கள் ஒரு நல்ல மனுஷனே அர்த்தம். இப்போ எனக்கு என்னோடய ஆற்றல் ஃபுல்லாக என் குருமார்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனால் உங்ககிட்ட எல்லாமே நான் தான்ற மாதிரி பில்டப் பண்ணேன்னு வைங்க, இது நான் ஒரு கேவலமான பிறவி இல்லையா? நான் ஒரு அசிங்கமான ஒரு பிறவி இல்லையா? எனக்கு ஒரு பெரும் கருணை கொண்டு என் குரு எனக்கு மொத்த ஆற்றலையும் கொடுத்துருக்கிறாரு, அந்த சக்தியை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு அவ்வளோ பெரிய ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. எங்கே போனாலும் எனக்கு பெரிய பாதுகாப்பு கவசமாக எனக்கு உதவி பண்ணுறாரு. என்னை முழுமுதராக அவர் பார்த்து கொள்கிறாருன்னா அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்ல, அவர் பேரை நான் சொல்லணும்ல. அப்போ அந்த தன்மையில் இருக்கும்போது தான் குரு விசுவாசம். அப்போ அந்த நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல 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 அது உங்களோட உடம்புல ப்ரோக்ராம் ஆகி உங்களோட பிரெயினில் ரீஒயர் ஆகி அது உங்கள் வாழ்க்கை முறையாகவே மாறிடும். அப்போ குரு குருன்னு சொல்ல சொல்ல குரு என்பவர் ஒரு ஆள் அல்ல, பல குருமார்களுடைய தொகுப்பு. அந்த நெட்வொர்க்கில் போய் நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க. அந்த மலேசியா பாஷையில் சொல்லணும்னா பெரிய கேபிளில் கனெக்ட் ஆகிருவீங்க. நீங்கள் என்ன கேபிள் வச்சுருக்கீங்க? லோக்கல் கேபிள், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், இது கண்ணுக்கே தெரியாத கேபிள், ரொம்ப பெரிய கேபிள். என்னென்ன ஃபோர்ஸஸ் எங்கெங்கிறது யார் யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது. ஸ்பான்டனியஸாக ஹெல்ப் பண்ணுவாங்க, பார்க்க முடியும். அதற்கு அடிப்படையானது
நீங்கள் வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. உங்களுக்கு அந்த பக்குவத்தை, அந்த தன்மையை உங்களுக்கு கொடுத்து வளர்த்து தூக்கி விட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை காயப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், நிந்தனை செய்யாமல், அவர்களுக்கு விசுவாசத்துடன் நன்றி உணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் உங்களது ஆன்மா கரை தெரியுமே தவிர அந்த பயத்தை போக்க முடியுமே தவிர, மற்றபடி நம்மளை மீறின சக்தி, உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சக்தி ஹெல்ப் பண்ணுது, அதுக்கே நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த சக்திக்கு நீங்கள் உண்மையாக இருக்க முடியும்? இப்போ இந்த சக்தியை கவனிக்கிறீங்க, மதிக்கிறீங்க, வேறு யாரையும் மதிக்க வேணாம்னு சொல்ல, எல்லாரையும் மதிக்கிறீங்க. எனக்கு 100 சித்தப்பா 100 பெரியப்பா இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் தான் அப்பா. அந்த தன்மையில் நீங்கள் பயணம் செய்யும் போது அந்த பயத்தை குருவே அல்லது அந்த இறையே அல்லது அந்த அருளாளரே அல்லது அந்த தெய்வமே வந்து விலக்கி வைக்கும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பயணம் செய்தீர்கள் என்றால் அடுத்த கட்டம் போக முடியாது. நீங்கள் அவ்வளோ 100% நம்பிட்டீங்கன்னா செத்தாலும் பரவாயில்ல, அவர் பார்த்து பாருன்ற தன்மைக்கு போயிடுவீங்க. அப்போது மிக உயர்ந்த நிலையை, சமாதி நிலை அடையலாம், இல்லை சமாதியை கடந்த நிலை அடையலாம், இல்லை ஒளி உடல் கூட ஆகலாம், எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.